ஊருக்குள்ள யானை வருது, ஊருக்குள்ள புலி வருதுன்னு சொல்லி கிராமம் கிராமம் மக்களை காலி பண்ணி வச்சான். ஊருக்குள்ள யானை வருது என்று சொல்லி இதே ஊட்டி பக்கத்துல மசனகுடியில ஒரு டயரை கொளுத்து யானை தலையில போட்டான். யானை பிளிட்டு ஓடிச்சு. யானை ஊருக்குள்ள வருது, கரும்பு சக்கையை திங்குது, கரும்பு காட்டுல போகுன்னு சொல்லி யானைய வெடி வச்சு விரட்டி விட்டான். யானை தந்தத்தை உடைச்சான். அன்பிற்குரிய மக்களை, எந்த யானையை இவன் விரட்டி அடித்தானோ அந்த வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டு ஒரு பாட்டி, 70 வயசு பாட்டி, கண்ணு முன்னாடி மகன் அடிச்சுட்டு போறா, கண்ணு முன்னாடி மருமக தண்ணியில் நின்று போறா. ஆனா பேத்தியோட குரல் கேக்குது. அவக்கு பேத்தி கத்துறா, அவள் குரல் மட்டும் கேக்குது. நீந்தி போய் அரகுற ஆடையோட அந்த 8 வயது பேத்தியை பிடிச்சுக்கிட்டு பாறையில தத்தி தடுமாறி போறா. அந்த பக்கம் போனா ஒரே காடு இருட்டாயிருச்சு, காட்டு தெரியல. காட்டுக்குள்ள நடந்து போறா. அடர்ந்த காடு, சிறுத்தையும் புலியும் நடமாடக்கூடிய காடு. நிச்சயமாக நாம் பிழைக்க மாட்டோம் என்ற அந்த பாட்டி முடிவெடுத்துட்டா. பேத்தியோட நடுங்க உட்கார்ந்து இருக்கிறா. சுத்தி காட்டு யானை. அந்த காட்டு யானையில கன்று போட்ட குட்டி போட்ட ஒரு யானை வந்து நின்றுக்கு. கையெடுத்து கும்பிட்டு இருக்கா. ஊருக்குள்ள வெள்ளம் வந்துருச்சு, என் பேத்தியோட தப்பிச்சு வந்திருக்க, நீ எந்த சாமின்னு தெரியல, என்னைய காப்பாத்து இருக்கா. யானை அழுதாக அந்த பாட்டி சொல்றா. இரவு முழுக்க யானையை, அந்த பாட்டியையும் பேத்தியும் யானை காப்பாத்திருக்கு. அப்போ மிருகங்களால் இங்க மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லை, மனிதர்களால் தான் மிருகங்களுக்கு பாதிப்பு. அதுவும் மனித ரூபத்தில் இருக்கிற மிருகங்களால் மனிதர்களுக்கும் பாதிப்பு, மிருகங்களுக்கும் பாதிப்பு. அதுவும் கரவேட்டி கட்டிய மிருகங்களால் ஒட்டுமொத்த தமிழ் நாட்டுக்குமே பாதிப்பு. அள்ளி தின்னுட்டான். சோத்த திங்கிற மாதிரி மலையை தின்னுட்டான். தஞ்சாவூர்ல மழை இல்ல, ஆனா தஞ்சாவூரை சுத்தி மழையே இல்லை. முடிச்சாச்சு. நார்த்தாமலையில ஒரு சின்ன கேக் பீஸ் மாதிரி இருக்கு. நார்த்தாமலையில ஒரு கேக் பீஸ் மாதிரி இருக்கு. இன்னொரு 3 வருஷம் தாங்கும். அது எங்க அண்ணன் விஜயபாஸ்கர் பாத்துக்குவாரு. அங்கிட்டு இழுப்பூர், ராணிமலை, நார்த்தாமலை அவர் பாத்துக்குவாரு. திருச்சி எங்க அண்ணன் அன்பில் மகேஷ், எங்க அண்ணன் எங்க ஐயா KN அவங்க பாத்துக்குவாங்க. அங்கிட்டு போனா பெரம்பலூர்ல சிவசங்கரம் பாத்துக்குவாங்க. அங்கிட்டு போனா அங்கிட்டு நத்த விஸ்வநாதன், அங்கிட்டு பார்த்தா தங்கம் தென்னரசு, ஒவ்வொருத்தரும் ஜமீன்தார்கள், குறுநில மன்னர்கள் அவங்க பாத்துக்குவாங்க. என்ன பத்திரமா பாத்துக்குவாங்க. யாருமே உடைக்காத அளவுக்கு பத்திரமா பாத்துக்குவாங்க. எம்சாண்டா மாத்திடுவாங்க, மணலா மாத்திடுவாங்க, கல்லா மாத்திடுவாங்க. இப்ப இதை சொன்னோம்னா வழக்கு போடுவான். இதை சொன்னா, இந்த உண்மையை சொன்னா வழக்கு. இந்த உண்மையை கூட சொல்ல முடியாம வாய் மூடி மௌனிக்கிற்கு பெயராக சாவலாம். இதை பேசக்கூடாது, இதை எழுதக்கூடாது, இதை கண்டிக்க கூடாது. வாய்ப்பூட்டு சட்டம். டேய், வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பிறகு, வெள்ளக்காரனை ஏத்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்ட பிறகும் ஜெயிச்ச தேவருடைய வழிவந்த பிள்ளைகள் எந்த சட்டம் போட்டாலும் நாங்கள் பேசுவோம். என் இனத்திற்கு எதிராக, மொழிக்கு எதிராக, பண்பாட்டுக்கு எதிராக, கலாச்சாரத்துக்கு எதிராக, என் நிலத்துக்கு எதிராக நீ எந்த சட்டத்தை போட்டாலும் பேசுவோம். ஒரு கொடுமையான ஆட்சி. எதை வைத்து ஒரு ஆட்சி நிகழ்த்தப்படணும்? ஒரு ஆட்சி வளத்திலிருந்து வரக்கூடிய உழைப்பு, அந்த உழைப்பிலிருந்து வருமானம், அதன் மூலமாக ஆட்சி நடத்தணும். ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசுங்கிறான். நீ என்ன திட்டத்தை ஏற்ற? 45,000 கோடி வருமானம், அதை எப்படி 50,000 கோடியா மாத்துறது? எதுல? டாஸ்மாக்ல இல்லங்க. ஒரு 5,000 ஏக்கர்ல திராட்சை தோட்டத்தை மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். என்னையா செய்தி படிச்சிருக்கீங்களா? 5,000 ஏக்கர்ல வாழைத்தோப்பை திறந்து வைத்தார். செய்தி படிச்சிருக்கீங்களா? 5,000 பனை மரங்களை நட்டார். செய்தி படிச்சிருக்கீங்களா? 10,000 பாக்கு மரங்களை தமிழ்நாடு அரசு நட்டது. செய்தி படிச்சீங்களா? தோட்டக்கலைத்துறைன்னு ஒன்று இருக்கு தமிழ்நாட்டில். அது எதுக்கு இருக்குன்னு எனக்கும் தெரியல. இந்த ஜிகிர்தண்டா படத்துல நம்ம இவர் சொல்லுவார், நடிகர் சொல்லுவாப்ல, ஜிகிர்தண்டா படத்துல இந்த கிளவி எதுக்கு இருக்குன்னு அதுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல பாரு. அது மாதிரி இந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை துறை, இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு அதுகளுக்கே தெரியாது. தோட்டக்கலைத்துறை எதுக்கு தெரியுமா இருக்கு? கன்றுகள், எது? ரோஜா செடி நாத்துகள், செம்பருத்தி நாத்துகள், இதை நட்டு வச்சிருப்பாங்க தோட்டக்கலைத்துறையில. இதை வச்சு ஒரு கனவு கண்ட தலைவன் வந்திருக்கிறான். உங்களுக்கு ஒரு கனவு கொண்ட தலைவன். இந்த நிலத்தை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் எந்த கனவோடு ஆண்டானோ அதே கனவு கொண்ட ஒரு பெரும் தலைவன் வந்திருக்கிறான். கைவிட்டுறாதீங்க. இல்ல நாங்க மீண்டும் ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போடுவோம். தஞ்சாவூர் ஸ்டாலினோட கோட்டை, தஞ்சாவூர் திமுகவோட கோட்டை. அது திமுகவுடைய கோட்டையா இருந்துச்சு. அந்த திமுக கோட்டையில ஓட்டையை போடத்தான் சீமானும் தம்பிகள் இங்க வந்திருக்கிறோம். கோட்டைன்னு சொல்லி கோட்டை சுவர் கூட குட்டி சுவரா மாறிடுச்சு.
தஞ்சை பெருவுடையார் கோயில வரும்போது அண்ணன் சொன்னாங்க, தஞ்சை பெருவுடையார் கோயில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் ஆண்ட கோயில், அதுக்கு ஆண்ட நகரம். அதுக்கு முன்னாடி சுந்தர சோழன் வாழ்ந்த ஊர். தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற கடையில எங்க பாக்கியண்ணன் கூட சொன்னாங்க, இது ஒரு பேரு சாய் காபி கடை. சாய் சாய் இச்சாய் இஸ்டாலின் மாதிரி இச்சாய். அப்புறம் வந்து நிலா மெஸ். ஏன் நிலா உணவகம் வச்சா உணவகம் தீப்பிடிச்சு எரிஞ்சிருமா? ஒரு இடத்துல தஞ்சை தரணி தமிழர்கள் வாழ்ந்த ஊர். நாங்கெல்லாம் யார் தெரியுமில? ராஜராஜ சோழன் வந்து எங்காளுக்கு எப்படி ராஜராஜ சோழ உடையார்னு வருது பாருங்க, உடையார் தான் அவரு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரு நான் எங்க ஆளுங்க. அவரு என்ன ராஜராஜ சோழர்னு தேவர்னு அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் எங்க ஆளுங்க. அவர் ராஜராஜ சோழ வன்னியர் இருப்பா. என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவர் ராஜராஜ சோழ தேவேந்திரர் இருப்பா. உனக்கு தெரியுமா? அவர் ராஜராஜ சோழ பறையர் இருப்பா. உனக்கு தெரியாதுப்பா. அவர் ராஜராஜ சோழ முதலியா இருப்பா. உனக்கு எப்படி தெரியும்? ராஜராஜ சோழ கவுண்டர் இருப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்த சாதியும் ராஜராஜ சோழ கிளைம் பண்ணுது. ஏன்னா அவன் நல்லவன். எவன் நல்லவனோ அவனை ஒட்டுமொத்த சாதியும் கொண்டாடும். அப்படித்தான் சீமானன் எங்க ஊர்ல 2010 கட்சியில சொல்லு, சீமான் நம்ம ஆளுக்குன்னு சொல்றாங்களே. ஆமா நம்ம ஆளுங்க தான். யாரு? ஒரு கூட்டம் கொஞ்சம் தூரம் வந்து மாப்பிள்ளைய வந்து, மாப்பிள்ள ஜிமான் கூட தான் இருக்க? ஆமா ஜிமா, ஆமா போயிட்டு இருக்கேன், கட்சியில் தான் இருக்கேன். என்ன பொறுப்பில் இருக்க? திருச்சி இருக்கேன். மாப்பிள்ள நம்ம ஆளுங்க இல்லைன்னு சொல்றாங்களே, அவர் கோணாராம்ல, பூரா கிருஷ்ணருக்குல அவர் கண்ணன் கிருஷ்ணங்கார கோணாருன்னு சொல்றாங்களே. ஆமா அப்படிதான் தெரியுது. அவங்க அம்மா கோணாரு, உங்க அப்பா தெரியல, அப்படி சொல்றாங்க. இன்னொருத்த வந்தான், மாப்பிள்ள நீ என்ன கோணாருன்ட்ட? அவங்க அப்பா தான் நாடாரா, அவங்க அம்மா அகமுடியாருங்க. ஒருத்தன் என்னடா இது, எங்க தாத்தா தாத்தா அப்படியே மாத்தி விடுறாங்களா. இன்னொருத்தன் கிளம்பி வந்தா, இல்ல இல்ல அவர் எப்ப பார்த்தாலும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அம்பேத்கரை கோட் பண்றாரு, ரெட்டமலை சீனிவாசனை கோட் பண்றாரு, அயோத்தாச பண்டிதன்கிறாரு. அவர் முழுக்க அவர் கண்டிப்பா நான் சொல்றேன், அடி சொல்றேன், அவர் பாயறதா அப்படி ஆளை பார்த்தா தெரியலையாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் பேரை மாத்திருக்காரு. அவர் பேர் என்ன? சீமான். சீமான் எங்க இஸ்லாத்துல ஒரு பேர் இருக்கு. அவர் முஸ்லீம். மச்சான் 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 அப்துல் நபி மச்சான், மாமா சாகுல் கமீதுங்காரு. யாரு மாமான்னு சொல்லுவா? முஸ்லீம் தான் சொல்லுவான். முஸ்லீம் அவரு அப்படிங்க. தமிழ்நாட்டிலேயே எல்லா சாதியும் ஒரு தலைவனை எங்க சாதியில பிறந்திருக்க கூடாதா என்று நினைக்கிறது என்றால் அது ராஜராஜ சோழனுக்கு பிறகு எங்க அண்ணன் தான். ஏன்னா ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவன். வடிவேல் சொல்ல ரொம்ப நல்லவன் மாதிரி. உண்மையிலே ரொம்ப நல்லவர். அவர் சொல்லுவாரு எங்க தலைவர் ரொம்ப நல்லவர். நான் அப்படி இல்ல, சத்தியமா சொல்றேன், தலைவர் கூட நம்ம பழகினது இல்ல, பார்த்தது இல்ல, பேசக்கூடிய வாய்ப்பு இல்ல. இவர் அநியாயத்துக்கு நல்லவர். அவர் அநியாயத்துக்கு நல்லவராக இருப்பதனாலதான், அநியாயத்துக்கு ஜனநாயகவாதியாக இருப்பதனாலதான் நாம் தமிழர் கட்சி ஜனநாயக கட்சியா இருக்கு. இல்லைன்னா இதெல்லாம் பார்த்துட்டு பத்திரிகையாளர் மணி சொன்னாரு, தமிழ்நாட்டில் கோபம் கொண்ட இளைஞர்கள், எந்த கோபம் கொண்ட? கச்சத்தீவை பார்த்து, ஈழ படுகொலையை பார்த்து, மீனவர் படுகொலையை பார்த்து, தாமிரபரணி படுகொலையை பார்த்து, ஆத்துமலர் கொள்ளையை பார்த்து, கனிமவள கொள்ளையை பார்த்து வெடித்து துளித்த இளைஞர்கள் வெடிகுண்டாய் வெடிக்காமல் இருப்பதற்கு காரணம் சீமான் தான். சீமான் இல்லைன்னா தமிழ்நாட்டிலுடைய இளைஞர்களுடைய பாதை தவறா போயிருக்கும். கோபம் கொண்டவன் என்ன பண்ணுவான்? தவறான பாதையில போவான், குண்டை கட்டி பாய நடப்பான், வெறியாவும். அதை தடுத்து மட்டுப்படுத்தி ஜனநாயகப்படுத்தக்கூடிய தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள்.